நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இன்னைக்கு நேரலையில் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி. ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு லைவ் போடுறேன். உங்களுக்கு இதில் சில உண்மைகள்லாம் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இது வரைக்கும் நான் என்னுடைய யூடியூப்பில் பேசுனது இல்லை. பேசியிருக்கிறேன், ஆனால் தனிப்பட்ட ராசிக்கோ ராசி பலனுக்கோ நான் சொன்னதில்லை. பொதுவான பலன் தான் சொல்லுவேன். அது நிச்சயமாக 99% தனிப்பட்ட ராசிக்கு சொல்கிற பலன் செல்லாது. இது என்னுடைய அனுபவ உண்மை. உங்களுக்கு குரு மாறுது, சனி மாறுது, ராகு மாறுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேங்க ஐயா. நீங்கள் பிறக்கும்போது என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் ஆயுள் வரைக்கும் நடக்கும். அதுதான் உண்மை. தசாநாதனை மிஞ்சி புத்திநாதனும், புத்திநாதனை மிஞ்சி கோச்சாரமும் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாருமே இந்த யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி பயிற்சி ஒரு ஜோசியர் இல்லைங்கிறாரு, ஒரு ஜோசியர் ஆமாங்கிறாரு. ஜனங்க குழம்புற வரைக்கும் எங்களுக்கு லாபம், ஜனங்க பயப்படுற வரைக்கும் எங்களுக்கு லாபம், ஜனங்க பேராசைப்படுற வரைக்கும் எங்களுக்கு லாபம். இதுதான் உண்மையான தகவல். எல்லாம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு பிறக்கும்போது உங்களுக்கு உள்ள கிரகம் என்னவோ அதுதான் கர்மா. ஐயா, ஒரு ஜாதகத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. தர்மம், கர்மம், தானம், மோட்சம். தர்மம்னா நீ செய்த புண்ணியம், கர்மம்னா நீ செய்த பாவம், தானம்னா நீ செய்த நன்மை. இதுக்கெல்லாம் முடிவுதான் உனக்கு மோட்சம். அது என்னங்க, தர்மங்கிறது புண்ணியம், கர்மங்கிறது பாவம், தானம்ங்கிறது நீ செய்கிற புண்ணியம் சொல்றீங்க. தர்மம்னு ஒன்று இருக்குது, தானம்னு ஒன்று இருக்குது. உன்னுடைய பாவங்கள் இல்லாவிடில் நீ செய்த புண்ணியம் ஜென்மத்திலேயே உனக்கு கிடைக்கும். பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு கஷ்டப்படணும் நீ. இந்த குருவையும் சனியும் ஏன் பெருசா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் தர்ம கிரகம் குரு, கர்ம கிரகம் சனி. காலபுருஷ தத்துவ பிரகாரம் 9 குடைய குருவும் 12 குடைய குருவும் ஒன்று. காலபுருஷ தத்துவம்னா மேசமே முதல் லக்னம். இது உங்களுக்கு புரியுதா புரியலையோ, நான் அப்புறம் விளக்கம் சொல்றேன். கர்மஸ்தானாதிபதி 10ஆம் இடம். நம்ம கர்மத்துக்கு பிறந்திருக்கிறோம், அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிச்சு வாழ்றோம். இதுதான் ஜோதிடத்தினுடைய விதி. தானம்ங்கிறது நீ இந்த கஷ்டத்திலையும் புண்ணியத்திலையும் கஷ்டத்திலையும் நீ யாருக்காவது உதவி செஞ்சினா அது புண்ணியமா மாறி உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. பாவம் செய்தவர்களுக்கு தீர்க்காயுள், புண்ணியம் செய்பவர்களுக்கு அற்பாயுள். இதுதான் கர்மா. இது என்னுடைய அனுபவம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஒரு ஜாதகத்துல சுபகிரகம் வலுத்திருந்தால் அவன் புண்ணியவான், பாவகிரகம் வலுத்திருந்தால் அவன் பாவி. அதான் ஜோசியத்துல மொத்தம் 7 கிரகம் தான் கணக்கு. ராகு கேது சாயா கிரகம், அதுலேயும் பாவகிரகத்தில் சேர்த்துட்டாங்க. சுபகிரகம் முழு சுபர்னு சொல்றது 2 தான். அதில் குரு சுக்கரன், இந்த 2 சுபர்லையும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. குரு பகவான் சொல்லக்கூடியவன் சுபர். அது யாருக்கு அப்படின்னா, பற்றற்றவனுக்கும் பரதேசிகளுக்கும் முற்றும் துறந்தவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் குரு நல்ல கிரகம். லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கும் சுகபோகத்தில் இருக்கிறவனுக்கும், சுக வாழ்க்கையோட வாழ்றவனுக்கும், கணவன் மனைவி வாழ்க்கையில வாழ்றவனுக்கும், சொத்து சுகத்தோட வாழ்றவனுக்கும் சுபகிரகம் சுக்கராச்சாரியார். இதுல இன்னொரு சுபர் இருக்கிறார். யாரு? சந்திரன்ல வளர்பிறை சந்திரன். அது எங்க இருக்குதோ அது புண்ணியம்னு அர்த்தம். இந்த சுக்கிரன் குரு வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து இருந்தால் அந்த புதன் சுபராகும். பாவகிரகம் சொல்லக்கூடியது
சூரியன், செவ்வாய், சனி, மீதி இருக்கிறது சூரியன், செவ்வாய், சனி. இந்த 3 கிரகமும் தேய்பிறை சந்திரன். இந்த நான் சொன்னேன்ல, இந்த தேய்பிறை சந்திரன், சூரியன், சனி, செவ்வாய் இதோட சேர்ந்த சந்திரன், புதன் இதோட சேரும்போது அதுவும் பாவ கிரகமா மாறும். 7 கிரகத்துல 5 கிரகம் பாவ கிரகம். ஆனா இந்த ராகு கேது சாயா கிரகம் அதுவும் பாவ கிரகமா எடுத்துக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலுத்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாவ கிரகம் வலுத்திருந்தால் தீர்க்காயு, புண்ணிய கிரகம் வலுத்திருந்தால் அற்பாயு. இது கர்மா. அதே மாதிரி 3, 6, 8, 12 கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் பாவர் தான். பாவராக இருந்தால் யோகம். சுப வீடுன்னு சொல்லக்கூடியது 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இதில் சுபர் இருந்தால் அது சுபகிரகம். பாவர் இருந்தால் அந்த இடம் பாவியாக எடுத்துக்கணும். ஆமாம், சுபருக்கு அதிக இடமும் ஆனால் சுபர் கம்மி. பாவிக்கு பாவிகள் அதிகம் ஆனால் பாவ இடம் கம்மி. அதுக்கு தான் நம்ம செய்த கர்ம வினைக்கு பிறந்திருக்கிறோம். அந்த கர்ம வினையினுடைய பாவத்தை புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு இது வழி. இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னே. இப்போ குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது, ராகு எது பயிற்சி ஆகுது. இது மாறினாலும் மாறாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்கு எந்த லாபமும் செய்யாது. இது என்னுடைய அனுபவம். சொல்கிறது புரியுதுங்களா? என்னுடைய அனுபவம். குரு மாறுது, சனி மாறுது, ராகு எது மாறுது, எல்லாமே எங்களுக்கு வருமானத்தை தேடி கொடுக்குதே ஒழிய உங்களுக்கு இது நஷ்டமும் கஷ்டமும் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் உங்களை பயமுறுத்தணும். நம்பிக்கை துரோகிகள். எப்படி நம்பிக்கை துரோகின்னு கேட்குறீங்களா? என்கிட்ட எல்லாம் வர்றாங்க, ஐயா இந்த மகர ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஏங்கன்னு கேட்டேன். 7.5 சனி முடிஞ்சிருச்சு இல்லை, இது பொய். சரி, 7.5 சனி வராதுக்கு முன்னாடி மட்டும் நீ நல்லா இருந்தியா? 7.5 சனி வராதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் நல்லா இருந்தீங்களா? ஏன்னா ஒரு ஈஸ்வரன் கோயில் ஐயர் ஒருத்தர் கேட்டார், முருகன் குரு மாறுது, சனி மாறுது, இது என்ன பலன்? வருஷம்தான் குரு மாறுது, சனி மாறுது, உங்களுக்கும் எனக்கும் தான் லாபம், மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் ப்ளஸ் நஷ்டம். அது மாறினா தான் நீங்கள் பயந்துக்கிட்டு ஜாதத்தை தூக்கிட்டு ஓடியாருவீங்க எங்கள்கிட்ட. எங்களுக்கு அதனால் வருமானம் உண்டு. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. உங்களுடைய கர்ம வினையை நீங்கள் அனுபவிச்சு தான் வாழணும். இதுவே ஜோதிடம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இதில் பொதுவான கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு முன்னுரிமை உண்டு. நீங்கள் ஜோசியரே இதில் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா அதில் பயம் இல்லை. பொய் பேசினா தான் உங்கள்கிட்ட பயப்படணும். நான் உண்மையை பேசுறதுனால உங்கள்கிட்ட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் தைரியமாக பேசுவேன். ஜோசியத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டேன், பகவானுக்கு மட்டும் பயப்படுவேன். அதனால் உங்கள் சந்தேகத்தினுடைய கேள்விகள் எது இருந்தாலும் கேட்கலாம். நல்லா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. வருஷம் குரு மாறுது, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மாறுது, 1.25 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு எது மாறுது. இதுலேயும் ஜோசியருங்க சண்டை போட்டுக்கிறாங்க. சுத்த திருக்கணிதம் தான் நல்ல ஜாதகம், வாக்கிய கணிதம் பார்க்குறதெல்லாம் நல்ல ஜாதகம். 2 பேரும் சண்டை போடுறாங்க. தேவையில்லாத பிரச்சனை. ஐயா, உனக்கு எது ஒத்து வருதோ அதை எடுத்து செஞ்சு கொள். உனக்கு எந்த பஞ்சாங்கம் ஒத்து வருதோ அதை எடுத்து, அதெல்லாம் ஒரு கணக்கு தான். ஜோதிடங்க இந்த குரு மாறுறது, சனி மாறுறது, திசா புத்தி, இதெல்லாம் கணக்கு. இந்த கணக்கு என்னதான் இருந்தாலும் உன்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அந்த ஜோதிடம் உண்மையாகும். ஆமாம், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஐயா, இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாக்கிய கணிதம், சுத்த திருக்கணிதம், இது என்கிட்ட மொத்தம் 10 பஞ்சாங்க சாஃப்ட்வேர் இருக்குது. எத்தனை பஞ்சாங்கம்? 10 பஞ்சாங்க சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த 10 பஞ்சாங்கத்துலேயும் என்ன மாறினாலும், எந்த ஊரில் பிறந்தாலும் லக்னம் மாறாது. ஆமாம், லக்னம் தன் கடமையை செய்யும். லக்னாதிபதி லக்னம் மாறாத வரைக்கும் நீங்கள் எந்த கணக்கு வேணாலும் போட்டுக்கோ. கணிப்பு கரெக்டாக இருந்தால் உன்னுடைய ஜோதிடம் சரியாக சொல்லலாம். யாருக்கு வேணாலும், யார் வேணாலும் ஜோசியம் கற்றுக்கலாம். என்கிட்ட கேட்பாங்க அடிக்கடி, ஏங்க ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு குறிச்சி ஜோசியம் கற்றுக் கொடுக்குறேன். கற்றுக் கொடுக்குறேனே, கற்றுக் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. முதல்ல உனக்கு அது இருந்தால் வரும். ஜோதிடம்னா என்ன தெரியுமா? முதல்ல வாசகம் சொல்லி யாசகம் பெறுவது ஜோதிடம். ஜோதிடம் இதுதான், இது வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நாங்கள் இது ஜோசியருங்க என்ன பண்ணுறாங்க, இந்த யூடியூப்பில் கண்டபடி பேசுகிறாங்க. கண்டபடி என்ன கணக்கில் வச்சு பேசுகிறாங்கன்னே தெரில. ஒரு தடவை 2020 ஒரு டிவியில் போட்டிருந்தாங்க,
ஒரு 40 ஜோசியர் 2020 சூப்பராக இருக்குன்னு பேசினாங்க. அவங்க இன்னும் ஜோசியராக இருக்கிறாங்க. என்னையா கஷ்டமா இல்லை? யூடியூப்பில் வர்றீங்களே, டிவியில் வர்றீங்களே, உங்களுக்கு எதுவுமே கிடையாதா? சிந்திக்கிறது இல்லையா ஐயா? இல்லை, நீங்கள் 2020 நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இத்தனை ஜோசியரும் சொன்னீங்க. 2020 அன்னைக்கு புட்டுக்கிட்டு போணுச்சு. இதில் என்ன வருது? ஏன் இந்த பெருமைக்கு ஜோசியம் சொல்றீங்க? ஒரு ஜான் வயிற்ற வளர்த்துறதுக்கு, ஜீவனம் பண்ணுறதுக்கு இந்த கருமம் முடிச்ச ஜோசியத்தை பொய் பேச வேண்டியதாக இருக்குது. ரைட்டா? சொல்கிறது புரியுதுங்களா ஐயா? ஜோதிடன் கடவுளுக்கு அடுத்தபடியா ஜோதிடன். வாக்கு பலிதம், பொய் சொல்லக்கூடாது. கர்மத்தை தெரிஞ்சவன் ஜோதிடன். வழிகாட்டுறது, இது ஜோதிடங்கிறது ஒரு உதவி. சொல்றது புரியுதுங்களா? நான் கர்மம், நான் பிச்சை எடுக்கிறேன். வாசகம் சொல்லி யாசகம் பெறுகிறேன். ஆனால் இருந்தாலும் யாரையும் ஏமாத்தலை. நான் இது வரைக்கும் என் சாஸ்திரத்திலேயே பரிகாரம் சொன்னதில்லை. யாருக்கும் பரிகாரம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் 100க்கு 100% பெரிய ஜோசியர்னு சொல்லலை. என்னுடைய யூகம், என்னை சார்ந்து வர்றவங்களுக்கு, என்னால் முடிந்தவர்களுக்கு உதவி செய்கிறேன். எனக்கு எங்கள் பையன்கிட்ட கூட சொன்னேன், இந்த யூடியூப்லாம் வேணாம்ப்பா, நம்மளால வேண்டாம்ப்பா. அவர் சொன்னார், அப்பா 100 பேர்த்துக்கு நம்ம உதவி செய்ய வேணாம், நம்மளை நம்பி வர்ற ஒரு 4 பேர்த்துக்கு வழிகாட்டினா அது புண்ணியத்தில் சேரும். நான் புண்ணியத்தை தான் தேடிக்கிறேன். எனக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் என்னுடைய ஆஃபீஸில் கூட்டம் இருக்கும். ஏன்னா ஏழைங்களுக்கோசரம் ஜோசியம் பார்க்குறேன். ஏழைங்களுக்கோசரம், பாவம் வழி தெரியாமல் முடிக்கிறாங்க, அவங்களுக்கோசரம் நான் ஜோதிடம் பார்க்குறேன். இதுதான் ஜோதிடம். யார் வேணாலும் ஜோசியம் கற்றுக்கலாம். இல்லாத ஏழைங்களுக்கும் முடியாதவர்களுக்கும். நீ அதே மாதிரி நான் சம்பாதிக்கிற காசை பாதி காசு தானம் தர்மம் செய்கிறேன், பாதி காசு தானம் தர்மம் செஞ்சிடறேன். எனக்கு வேண்டான்னு, எனக்கு போதும், நல்ல சோறு கிடைக்கிது, தூக்கம் இருக்குது, சொத்து சுகம்லாம் வேண்டாம், இருக்கிறது போதும், கடவுள் எனக்கு பிச்சை போட்டதே போதும். அதனால் எதுக்கும் ஆசைப்பட வேண்டியதில்லை. ஒரு நல்ல ஜோசியர் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். அப்படி தான் ஒரு ஆள் யூடியூப்பில் பேசுகிறாருன்னு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, எங்கள் ஜாதகம் பார்க்க எவ்வளோன்னா 1000ங்கிறான். ஏன்னா கீழே கிடக்குதான். ஒருத்தவன் காலையிலேருந்து கஷ்டப்படுறான், கல் மண்ணை தூக்கி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவன் சாயங்காலம் பொண்டாட்டி பிள்ளை குட்டிக்கோசரம் 100 ரூபா கொண்டு வரான், ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறான். அந்த காசு சேமிக்கிறதுக்கு அவன் கஷ்டப்படுறான். இவன் ஈஸியாக ஒரு ஜாத்துக்கு 1000 ரூபா கேட்குறாங்க. ஐயா என்னையா அது? நீ விதியை மாற்றி பிடிவியா? விதியை மாற்ற முடியுமா? கர்மாவை சொல்றதுக்கு தான் நம்ம வேலை. இங்கே கேளுங்க ஐயா, உனக்கு ஜோதிடங்கிறது கர்ம வினை தெரிஞ்சவன் எவனுமே காசுக்கு ஆசைப்பட மாட்டான். கர்ம வினையை தெரிஞ்சவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான். ஐயா, இங்கே இருக்கிறவங்க 190 பேர் பாவிகள். தெரியாது, உலகம்னா என்ன தெரியாது, வாழ்க்கைன்னா என்ன தெரியாது, மரணம்னா என்ன தெரியாது, இதில் செய்கிற புண்ணியம் பாவம்னா என்னன்னு தெரியாமல் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எங்களை மாதிரி உள்ளவங்க தான், ஜோசியருங்க தான் வழிகாட்டணும். உண்மை, அவங்க வழி தெரியாமல் முடிக்கிறாங்க. வழி இது என்ன சொல்கிறது தெரியுமா? வழி தெரியாமல் வர்றவங்ககிட்ட ஜோசிக்காரன் கையை திருவி பிடுங்குற மாதிரி திருடுறாங்க. பாவம், அது மகா பாவம். அதுதான் என்னால் முடியல, உடல் ஒத்துழைக்கல. இவ்வளவு நாள் நேரலை போடல, உடல் ஒத்துழைக்கல. சரி, மனம் ஒத்துழைக்குதுன்னு தான் இப்போ உங்களுக்கு நேரலையில் வர்றேன். தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அதிகமாக கேட்காதீங்க. 2 கேள்வி 3 கேள்வி பொதுவான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. என்னால் பதில் சொல்ல முடியாது. இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவேன் ஜாதகத்தையே. உங்கள் ஜாதகத்தையே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நியாயமாக கேளுங்க, ஒரு உதவி. இது நீங்கள் கோயிலுக்கு வர்றீங்க, பிரசாதம் ஒரு உருண்டை தான் கொடுக்குறேன். நீங்கள் இவ்வளோ சாப்பாடு இங்கே கேட்க வேண்டாம். உங்களுக்கு இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பக்கத்தால் ஒரு நல்ல ஜோசியர் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அவங்கள்ட்ட பார்த்து உங்கள் நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க. ஆனால் சத்தியமாக விதியை மாற்ற முடியாது. என்ன விதிக்கப்பட்டதோ ஜோசியத்தை போய் தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் விதியை மாற்றணும்னு நினைக்காதீங்க. விதியை மாற்ற முடியாது யாராலையும். அது கர்மா. விதியை தெரிஞ்சுக்கிறது தான் விதி, அதுவே கர்மா. ஆனால் விதியை மாத்திரன்னு சொல்கிற ஜோசியர் அத்தி பேரும் உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதனால் தயவு செய்து ஆண்டவனை நம்புங்க, உங்கள் உழைப்பை நம்புங்க. ஆனால் ஜோசியத்தை நம்புங்க, ஜோசியரை நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க. ஆனால் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு ஒத்து வந்தால் அதை எடுத்துக்கங்க. ஒத்து வராட்டினே என்னை காரி துப்பிட்டு ஒதுங்கி நிப்பாட்டு வேறு ஜோசியர் இருப்பார். அதுதான் உண்மை. நான் பெருமைக்கு சொல்லலை, நான் ஒரு வழிகாட்டி. எனக்கு கடவுள் போதுன்னு கொடுத்துட்டேன். அந்த ஓய்வுக்கு இப்போ ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் ஜாதகம் பார்க்குறேன். என்ன உடல் ஒத்துழைக்கலைங்கிறதுனால நான் குறைச்சிக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். நேரலையில் வந்தவங்க உங்களுக்கு பொதுவான கேள்வி இருந்தால், இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி, அது மாதிரி உங்களுக்கு பொதுவான கேள்வி நண்பர்கள் நீங்கள் எது கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அறிஞ்ச வரைக்கும் உண்மையான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நேரலையில் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்களா?
இப்போ உங்களுக்கு நேரலையில் கேள்விக்கு தகுந்த பதில் சொல்கிறேன். நன்றி.